வணக்கம். தனுசு ராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்றால் அர்த்தஷ்டம சனியாக அமருவார். அர்த்தஷ்டம சனியிலும் நற்பலன்கள் எந்த அளவுக்கு சனி பகவான் தருவார், எந்த அளவுக்கு கெடு பலன்களை தருவார் என்பதை நட்சத்திர வரிசையில் பலன்களை பார்க்கலாம். இப்போது தனுசு ராசியில் இருப்பது மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம். தனுசு ராசிக்காரர்களுக்கென்று பொது பலனாக தனுசு ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வருவார்னு நாம் பலன்களை போட்டிருக்கோம். அது பொது பலன். இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சனி பகவான் எத்தகையான நற்பலன்களை செய்வார், எப்படிப்பட்ட கெடு பலன்களை செய்வார்னு பொறுமையாக பார்க்கலாம். தனுசு ராசியான நீங்கள் ஒரு முக்கியமான மிகவும் அவசியமான ஒரு விஷயத்தை கேட்கணும். நீங்கள் தனுசு ராசி தான். தனுசு ராசியில் இருப்பது மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது இல்லையா? நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க. தனுசு லக்னத்தில் ஒரு சிலர் பிறந்திருப்பாங்க, மற்றவங்க மற்ற லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. இப்போது உங்களுக்கு சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், ராகு கேது பயிற்சி ஆகட்டும், எந்த பயிற்சி ஆனாலும் அவர்களால் குரு சனி ராகு கேதுவால் பாதகமே இல்லாத சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ரகசியம் ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு எந்த கிரகம் பயிற்சி அமர்ந்தாலும் அவர்களால் நற்பலன்கள் நடக்குமா, கெடு பலன்கள் கிடைக்குமா என்பதை குரு சனி ராகு கேதுக்கள் முடிவு பண்ணுறதில்லை. உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாதான் முடிவு செய்யும். இதுதான் உண்மை. அது என்ன தசா அப்படி என்கின்ற ஒரு கேள்வி வரும். தசா என்பது நீங்கள் தனுசு ராசி, நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம், இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க. உங்களுக்கு லக்னம் இருக்கு இல்லையா? அந்த லக்னத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாவைத்தான் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரங்கள் தசாவாக உங்களுக்கு வாழ்க்கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த தசா உங்கள் ஜாதகத்தில் தசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்தால் பாதகம் பெருசாக இருக்காது. அர்த்தாஷ்டம சனியாக வரட்டும், கண்டக சனியாக வரட்டும், அஷ்டம சனியாக வரட்டும், 7.5 சனியாக வரட்டும், அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் ஆட்சி, உச்சம், கேந்திர, திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமர்ந்திருந்தால் வாழ்க்கை என்பது எந்த சனி பகவானும் பாதிப்பு இல்லாமல் நல்ல நிலையில் போயின்னு இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, கடன் தொல்லையாக இருந்தது, தீர்ந்தாச்சு. நோய் வந்தது, அது நல்லபடியாக முடிஞ்சது. வீட்டில் சின்ன சின்ன சண்டை, தொழிலில் சின்ன பிரச்சனை அது சாதாரணமாகவே முடித்து அதை தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கலாம். அப்படி லக்னத்திலிருந்து கணக்கிடும்போது ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் அந்த கிரகங்களை நடத்தக்கூடிய தசா உங்களுக்கு கிரகங்கள் தரும். அந்த கிரகங்கள் பாதகமாக அமர்ந்திருந்தால் அந்த தசா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கா? இந்த நேரத்தில் குரு சனி ராகு கேதுக்கள் பாதகமாக அமர்ந்துட்டால் அப்போ தான் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பம், சண்டை, பிரச்சனை, வறுமை,
கணவனுக்கு மனைவி பிடிக்காமல் போகிறது, மனைவிக்கு கணவனை பிடிக்காமல் போகிறது, குடும்பத்தை விட்டு போகிறது, வேலை இழப்பு ஏற்படுறது, பொருளாதார சிக்கல் வர்றது, அது மட்டும் இல்லாமல் நோயாளியாகவும் கடனாளியாகவும் மாற்றுறது அந்த தசா தான். இப்போ தசாவும் பாதகம், குரு சனி ராகு கேதுவும் பாதகம். இப்போது 5மே உங்களுக்கு பாதகமாக அமையும் போது வாழ்க்கையை ஒரு திக்கற்ற மனிதர்களாகவும் திசை தெரியாத மனிதர்களாகவும் என்ன செய்வது என்று அறியாத மிகவும் கொடுமைப்படுத்துவதும் கடுமை காட்டுவதும் இந்த நிலையில்தான். இந்த சூட்சும ரகசியத்தை நான் உடைச்சி சொல்லிடுறேன். இப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்னு வச்சுங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசா கேது தசா, அடுத்தது சுக்கிர தசா, அதற்கு அடுத்தது சூரிய தசா, சந்திர தசா, செவ்வாய் தசா, அதற்கு பிறகு ராகு தசா, குரு தசான்னு வருது இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துன்னு இருக்குன்னு பாருங்கள். அந்த தசாவை நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் ராசியிலிருந்து பார்க்காதீங்க, லக்கினத்திலிருந்து பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு லக்னமாகவே இருக்கும், தனுசு ராசியாகவே இருக்கும். நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தால் லக்கினத்திலிருந்து 1ன்னு கணக்கு போட்டிங்களனாக்கா 12 வீடுகளிலும் ஏதாச்சும் ஒன்றில் கிரகங்கள் இருக்கும். தனுசு லக்னத்திலேருந்து கணக்கு போடும்போது ராசியிலேருந்து கணக்கு போடக்கூடாது, லக்கினத்தில் தான் கணக்கு போடணும். அது எந்த லக்கினமான இருக்கட்டும், தனுசு லக்கினமான இருக்கட்டும், மகர லக்கினமான இருக்கட்டும், கும்ப லக்கினமான இருக்கட்டும், மீன லக்கினமான இருக்கட்டும், எந்த லக்கினமான இருக்கட்டும், ராசியை விட்டுருங்க. நீங்கள் லக்கினத்திலிருந்து கணக்கு போடும்போது 6, 8 அமர்ந்த கிரகங்களுடைய தசாவா அர்த்தாஷ்டம சனி பலமாக பாதிக்கும். 6, 8 அமர்ந்த கிரகமாக இருந்தால் பலமாக பாதிக்கும். நீச பகை பெற்ற கிரகமாக இருந்தால் மிகவும் கடுமை காட்டும், கொடுமைகளை செய்யும். இதை 2ஐயும் தவிர்த்து ஆட்சி பெற்றிருந்தால் பலம், உச்சம் பெற்றிருந்தால் மிக பலம், அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு சமம் பெற்றிருந்தால் அந்த கிரகங்கள் உங்களுக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, குரு பகவான் 8க்கு வந்துட்டார், 6க்கு வந்துட்டார், இந்த பயமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தைரியமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கலாம். சிறு பிரச்சனைகளும் தொல்லைகளும் கஷ்டங்களும் வரும், அது வந்த மாதிரியே அது விலகி செல்லும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யலாம். இதை தவிர்த்து கெட்ட கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கெடு பலன்கள் நடக்கும். இப்போ புரிஞ்சிருக்கோங்க நினைக்கிறேன். மூலம். அடுத்தது போராடம், இது சுக்கிரனின் நட்சத்திரம். இந்த சுக்கிரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சுக்கிர தசா, அடுத்தது சூரிய தசா, அடுத்தது சந்திர தசா, செவ்வாய் தசா, ராகு தசா, குரு தசா, சனி தசா, புதன் தசான்னு மாறிக்கொண்டே இருக்கும். இது எப்படியாவது மாறிக்கிட்டு இருக்கும். இப்போது என்ன கிரகத்தினுடைய தசா உங்களுக்கு நடக்குதுன்னு பாருங்கள். 6, 8 இருந்தால் பாதகம், அர்த்தாஷ்டம சனி வரார், அதுவும் பாதகம். அது தவிர்த்து ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் கிரகங்கள் தசா பலமாக இருந்தால் எந்த கெடு பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் பேச்சு பெற்று பாதகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கெடு பலன்கள் நடக்காது. இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அதை தவிர்த்து கெடு பலன்களை தருகின்ற தசாவாக இருந்தால் இப்போ சனி பகவானும் கெட்டு போயிடுவார், ராகு கேது குரு பகவானும் ஒரு வருஷம் கழித்து அவங்கள கெட்ட இடத்துல உட்காருவாங்க. அப்போ தான் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். இயல்பாகவே கெட்ட பலன் தான் நடந்துன்னு இருக்கும். இந்த கிரகங்கள் மாறினோடனே அளவுக்கு மிஞ்சிய கெடு பலன்கள் நடந்துடும். சரி, அடுத்தது உத்திராடம், இது சூரிய பகவானின் நட்சத்திரம். சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சூரிய தசா, அடுத்தது சந்திர தசா, செவ்வாய் தசா, ராகு தசா, குரு தசா, சனி தசா, புதன் தசா, கேது தசான்னு தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த தசா நடத்துகிற கிரகம் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால், இப்போ மட்டும் இல்லை, இந்த அர்த்தாஷ்டம சனி கூட சொல்லலை, அதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டக சனி, அஷ்டம சனி, 7.5 சனி கூட சரி, தசா வலிமையாக இருக்கான்னு பாருங்கள். தசா வலிமை இல்லையா, நீங்கள் அகப்பட்டுக்கணுங்கன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு பரிகாரம் செய்தால் சரியாக வரும். பரிகாரம்னா என்ன செய்யணும்? நவகிரகத்தில் இருக்க சனி பகவானை சுற்றி வரணும், இல்லை திருநள்ளாறு போயிட்டு வரணும்,
அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா நீங்கள் சனி பிரதி செய்கிறது, சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து எள் சாதம் வைக்கிறது, இது செய்துக்கிட்டே நீங்கள் வரலாம். அது பலமாக இருந்தாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது பரிகாரம் கோயிலுக்கு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இல்லை நீங்கள் நவகிரக நார்மலாக எப்போ வேணாலும் செய்யலாம். தசா சரியில்லைனாக்கா இறை நம்பிக்கையுடன் போவது நல்லது. தசா பலமாக இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு பரிகாரமாக செய்துக்கிட்டு இருக்குங்க, உங்கள் வாழ்க்கைன்றது வளர்ச்சியாகவே இருக்கும். இதை நம்ம பார்க்குறதில்ல. நம்ம பார்க்குறதெல்லாம் என்ன தெரியுங்களா, கெட்டது நடக்க போதா அப்படியே ஒரு மூலையில் கூனி குறுகி உக்காந்துடுறது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையான்னு. சரி, நல்லது நடக்க போதா, அது நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா எல்லோருமே திட்டுறது. இது ஒரு பக்கம். இன்னொரு ராசியும் பார்ப்பாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது, எல்லோருமே திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த கெட்ட கிரகங்கள் பயிற்சி பெற்று எந்த ராசியிலேனா அமரட்டும், எந்த ராசியிலேனா அமரட்டும், உங்களுக்கு கெடு பலன்கள் தரமுறைகளும் இருக்கட்டும், தசா நல்ல நிலையில் இருக்கான்னு பாருங்கள். அது நல்லா இருந்தால் அர்த்தாஷ்டம சனியும் ஒன்றும் செய்யாது, அஷ்டம சனியும் ஒன்றும் செய்யாது, ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்ல முடியாது. கெடு பலன்கள் தரும், ஆனால் பெருசாக பாதிக்காது. நீங்கள் இயல்பான நிலைக்கு அந்த கிரகங்கள் மாறுவதற்கு முன்பதாகவே நீங்கள் மாறிடலாம். அதுக்காக அஷ்டம சனியை ஒன்றும் செய்யாது, அர்த்தாஷ்டம சனியை ஒன்றும் செய்யான்னு சொல்ல முடியாது. செய்யும், எனக்கு அவங்க இருந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்தே ஆகணுமே, கொடுப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய தசை அதை கெடு பலன்களை தடுத்து உங்களையும் காப்பாற்றும், உங்களுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்ற அளவுக்கு இருக்கும். இதை முதலில் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களுக்கு கெட்ட தசாவாக இருக்கா, கெட்ட நேரம், சில பிரச்சனைகள் வரும், பொறுத்து போகலாம். அடுத்தது வரக்கூடியது நல்ல நேரம், நம்ம அதில் பார்த்துக்கலாம் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்துவிடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.